என்ன இந்த மருமக காலையில 6 மணி ஆச்சு, கொஞ்சம் கூட கவலை இல்லாம கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. மருமகளே, எம்மா மருமகளே. காலையில தேர விழுந்துச்சுன்னா கோழி கூதோ இல்லையோ என் மாமியார் கரெக்டா கூவிடுவாங்கப்பா. என்ன கோழியா இருந்தா கொக்கரக்கோன்னு கூவும், என் மாமியாரா இருந்தா மருமகளேன்னு கூவுவாங்க. அது மட்டும்தான் வித்தியாசம். மருமகளே, நான் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு அது காதுல விழலையா? கழுதை கத்துற மாதிரி கத்துறனே, கொஞ்சமாவது எந்திரிச்சு என்னன்னு கேளு மருமகளே. வாங்கத்தே வாங்க. இவ்வளவு நேரம் கழுதை கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேனே, உன் காதுல அது விழலையா? அதான் தான் எந்திக்கவே இல்லை. இவ்வளவு நேரம் கழுதை தானே கத்துது, ஏன் எந்திக்கணும்னு நினைச்சு எந்திக்கல. கத்துனது நீங்களா? என்னம்மா மருமகளே, வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. ஓஹோ, எனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சா? இருக்கட்டு, வச்சுக்கிறேன். சரிதா, அதான் நான் எந்திரிச்சிட்டல, விடுங்க விடுங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னேனே, கேட்டியா நீ? மூஞ்சி அப்படி உருன்னு வச்சுக்கிட்டா தான் உனக்கு ஒரு பயம் இருக்கு என் மேல. அத்தை, அது உங்க மேல இருக்க பயத்தால எந்திக்கல, உங்க மூஞ்ச உருன்னு வச்சிருக்கனால ரொம்ப பயங்கரமா இருக்கு, அதனாலதான் எந்திரிச்சினேன். இவள போய் எழுப்ப வந்தேன் பாரு. நான்லாம் காலங்கத்துல 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன் தெரியுமா? ஏத்த 4 மணிக்கு டெய்லி யூரின் போவீங்களோ? இல்ல மருமகளே, 4 மணிக்கு எந்திரிச்சு என் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, 4 மணிக்கு எந்திரிச்சு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு மாமா அப்படி என்ன வேலைக்கு தான் போனாரு அவ்வளவு நேரம் எந்திரிச்சு சமைக்கிற மாதிரி? மாமா எங்க வேலைக்கு போனாரு, வீட்டுல சும்மா தானே இருந்தாரு. அது சரி, ஆபீஸ்ல போய் வேலை பார்த்து மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குற என் புருஷனுக்கே நான் காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சா 8:30க்கு சாப்பாடு கொடுத்துருவேன். வீட்டுல சும்மா இருக்க மனுஷனுக்கு ஏன் நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு உங்க தூக்கத்தெல்லாம் எடுத்திருக்கீங்க? ஐயோ, இது தெரியாம நான் இத்தனை வருஷம் டெய்லி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேனே. ஒன்னும் பிரச்சனை இல்லத்த, இனிமேல் டெய்லி எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் சேர்ந்து தூங்கிருங்க. எவ்வளவு நல்ல மருமகளா இருக்க, என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க. சரி, அப்ப நான் போய் 2 மணி நேரம் தூங்குறேன். அப்ப நானும் 2 மணி நேரம் தூங்குறேன். என்னது, நீ 2 மணி நேரம் தூங்க போறியா? ஐயோ அத்தை, நானும் உங்களை மாதிரி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிருக்கலாம்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். அன்புள்ள அம்மா அம்மா, யாருமே உன் போல் இல்லை. ஆமாமா, இவ்வளவு பெரிய பீர் டின் மாதிரி எவன் இருப்பான்? உங்க அம்மா மட்டும் தான் நல்லா டார் டின் மாதிரி இருப்பாங்க. அம்மா, காலங்காத்தால 6 மணிக்கு நான் பெட் காஃபி குடிப்பேன்னு தெரியும்ல, எதுக்குமா எனக்கு பெட் காஃபி கொடுக்கல? ஒரு மாசமா ஊர்ல இல்லைன்னு அண்ணி என்னை மறந்துட்டாங்களாம்மா. நாத்து, நீ எங்க 1 மாசம் உங்க புருஷ வீட்டுல இருந்த? 1 வாரம் தான் இருந்திருக்க, சரியா? 1 வாரமா 1 மாசமா புருஷ வீட்டுல ஒழுங்கா இருந்தல்ல, உன்ன மாதிரியா டெய்லி உயிரை வாங்கிக்கிட்டு. நான் வேணா ஒரே ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரட்டுமா? என்னது, அம்மா வீட்டுக்கா? அதெல்லாம் முடியாது. அது சரி, பெத்த மகா 1 வாரம் கூட ஒழுங்கா புருஷ வீட்டுல இருக்கிறது இல்ல. என்ன அதான் மருமகளை 1 வாரம் கூட அம்மா வீட்டுக்கே விட்டுறது இல்ல. நல்லா குடும்பம்டா இது. ஏமா, பெட் காஃபி வேணுமா? மருமகளே, என் மகா காபி கேக்குறது உன் காதுல விழலையா? யாத்தே விழல, நல்ல விழுதுதே. ஆமா, இப்ப பெட் காபி குடிச்சிட்டு எங்க போற நாத்து? ஏங்கண்ணே, பெட் காஃபி குடிச்சிட்டு என்ன பண்ண போற மகளே? இது என்னமா கேள்வி? பெட் காஃபி எதுக்கு? பல்லு தேய்க்காம பெட்ல உட்காந்தே குடிக்க தானே. அப்படியே அந்த காஃபியை குடிச்சிட்டு திரும்பவும் படுத்து 2 மணி நேரம் தூங்க போறேம்மா. விளங்கிரு வெள்ளிக்கிழமை சந்தை. காஃபி குடிச்சிட்டு திரும்பவும் தூங்குறதுக்கு பேசாம தூங்கிட்டே இருக்கலாம்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவதான் ரொம்ப டயர்டா இருப்பால, 1 வாரம் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்ததுல காஃபி போட்டு கூட பார்க்கலாம். அத்தே, 1 வாரம் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்ததுலே உங்க மகன் இவ்வளவு டயர்ட் ஆயிரா? ஓயாம உங்க வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கணும், எனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும்? ஆமா மருமகளே, நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. என்னது இது? அம்மா அண்ணி பக்கம் சாஞ்சிருவாங்க போல, விடக்கூடாதே. மதனி, நீங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க, நானும் அம்மா வெளியில உட்காந்துருக்கோம். போங்கம்மா, இப்படி மசமசம் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அதானே, எங்க மாமியார் என் பக்கம் திரும்புற மாதிரி தெரிஞ்சா போதும், இந்த நாத்தனார் வந்து ஆட்டை குழப்பி விட்டு போயிருவாளே. என்னம்மா இது, அண்ணிட்டே பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க தானே நான் வந்திருக்கேன். வாங்க, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. சரிடி, வா, வெளியில உட்காந்து பேசலாம். காஃபி போடு, டீ போடு, ஜூஸ் போடுன்னு உயிரை வாங்குறது. ஒரு டிஃபன் பண்றதுக்கு பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவோன்னு யாருக்காச்சும் அறிவு இருக்கா? 2 பேர் ஒன்னா உட்காந்து ஒரே பேச்சு தான். மருமகளே, எம்மா மருமகளே. என்னடா இது, வலம்புரிச்சாங்க இன்னும் ஊதலியேன்னு பார்த்தேன். சொல்லி வாய் மூடுங்கள, மறு உடனே ஊதிருச்சு. என்ன நீங்க? அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அம்மாவை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் என் மாமியார் மதிக்க மாட்டேங்கனா? மாமியார் வீட்டு வாசல ஒழுங்கா மிதிக்காதவெல்லாம் மாமியார் மதிக்கிறத பத்தி என்கிட்டே பேசுறா. என்ன கால குடும்ப சார் இது? இதோ வந்துட்டேன். ஷோ, அப்பா, இந்த ட்ரெஸ் வேற. என்னமா மருமகளே, கூப்பிட வரவே மாட்டேங்கிற? எங்க அம்மா மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையோ பயமோ இல்ல? நீ அடுப்புல தாளிச்சுக்கிட்டு இருந்த அத்தை, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நாத்தி, நீ எக்ஸ்ட்ரா 2 பீட்டை சேர்த்து போடாத, சரியா? அம்மா, அப்படி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலும் இல்லையே சமையல்ல. நார்மலா இட்லி, தோசை, அப்புறம் சாம்பார், சட்னி. அதான். என்ன மதனி இப்படி சொல்லிட்டீங்க? நான் அதான் உங்களோட நாத்தனாரே,
ஊர்ல இருந்து வந்திருக்கேனே ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து, எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா சமைக்க வேண்டாமா? கறி, மீன், கோழி, முட்டை அப்படின்னு பெருசா பண்ணுவீங்கன்னு பார்த்தா வெறும் இட்லி, சாம்பார், சட்னி நின்னுக்கிட்டு இருக்கீங்க. அதானே என் மகன் வந்திருக்காளே, கொஞ்சம் பெருசா தடபடலா சமையல் பண்ணக்கூடாது? என்னத்த இது கொஞ்சம் உங்களுக்கே ஓவரா இல்ல? என்னப்போ எப்பவாவது வந்து ஒரு வாரம் உங்க மக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. எப்பவாவது ஒரே ஒரு வாரம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரா. இவன் என்னப்போ விருந்தாளி மாதிரியே தெரியுது. நம்ம வீட்டில் ஒருத்தி மாதிரி தான் இருக்கு. இவளுக்கு எதுக்கு தடபடல சமைக்கணும்? பாத்தீங்களாமா, பாத்தீங்களா? நீங்க பக்கத்துல இருக்கும்போதே மைனிகேரி என்னைய பத்தி எப்படிலாம் பேசுதாவன்னு பாத்தீங்களாமா? அப்ப அண்ணன்கிட்ட எப்படி எல்லாம் பேசி கறி எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அதான் அண்ணன் கறி எடுத்திருக்காதுமா. ஆமா ஆமா ஆமா, உங்க நொன்னை அப்படியே கறி எடுத்துட்டாலும் கிழிஞ்சு போமா. நீ வேற ஒருத்தி. ஏன் என்னமா ஆச்சு? என் பையன் கறி எடுக்க மாட்டேன்னானா? அது ஏன் கேக்குறீங்க? காலையிலே சொன்னேன், உங்க தங்கச்சி வந்திருக்காங்கல்ல, ஒரு 1/2 கிலோ மட்டனு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? உடனே வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பானே, நீங்க தான் வேணான்னு சொல்லியிருப்பீங்க. ஏன் நாத்து சும்மா இரு நாத்து, நீ வேற கடுப்பேத்தாத. உங்க அண்ணனை பத்தி உனக்கு முழுசா தெரியவே இல்லை. அப்ப நீயே சொல்ல, என்னதான் சொன்ன என் பையன்? அவளுக்கு எதுக்கு கறி? பேசாம ரசத்தை வச்சு ஊத்து. கறி வேணா அவ புருஷன் வீட்டுல போய் வச்சு சாப்பிடட்டும்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னா எங்க அண்ணன்? ஆமா, சொன்னது உங்க நொண்ணே தாமா. நீ ஒன்னும் கோச்சிட்டு உன் புருஷ வீட்டுக்கு போயிடாத கண்ணே. சேச்சே, சொன்னது நம்ம என்ன தானேமா, இதுக்காக கோச்சிட்டு புருஷ வீட்டுக்கு போனா? அதானே, கோச்சிட்டு புருஷ வீட்டுக்கு போனா அங்க போய் சமையல் பண்ணணுமே. இப்படி வாசிட்டு உட்காந்து திங்க முடியாதுல்ல. இன்னைக்கு இல்லன்னா என்ன, நாளைக்காவது நாளைக்காவது எப்படி உங்க வீட்டுல கறி எடுக்க தானே செய்வீங்க. அதுல கொஞ்சத்தை சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதானேமா. பாத்தியாமா என் மகன் எப்படி பொறுமையா இருக்கானே. இந்த பொறுமையை புருஷ வீட்டுல காட்டலாமானா இங்க வந்து காட்டி என்ன பிரயோஜனம்? சல்லி எனக்கு பிரயோஜனம் இல்ல. எம்மா, உன் மருமகளை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காம காலையில கொஞ்சம் வெள்ளனே எஞ்சி சமைக்க சொல்லுமா. அதான் நான் சொல்லி கொடுத்தேனே ஒரு டைலாக்கு, அதை அப்படியே மாத்தாம சொல்லு. அப்படி என்ன பதில் சொல்றா உன் மருமகன்னு பாக்கலாம். சரிடி இதோ சொல்றேன் பாரு, அப்படியே ஆடி போயிருவா பாரு ஆடி. இந்த தேங்காய் மண்டையும் அந்த ஓனா மண்டையும் சேர்ந்து குசு குசுன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஸ்டார்ட் பண்ணு. எம்மா, மூஞ்சி அப்படி இழிச்ச மாதிரி வச்சுக்கிறாம கொஞ்சம் டெரர் மாதிரி வச்சுக்கமா. ஏன் நாத்து, உங்க அம்மா மூஞ்சி ஏற்கனவே டெரர் மாதிரி தான் இருக்கும், இதுல இன்னும் டெரர் மாதிரி வச்சுக்கவா? அத்தை செம்ம காமெடியா இருக்குத. கொஞ்சம் உங்க பொண்ணு சொல்ற மாதிரி முகத்தை மாத்தி வச்சுக்கோங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டே கோபப்பட்டீங்கன்னா காமெடி பீஸ் பஃபூன் மாதிரி இருக்கீங்க. என்னது பஃபூனா? மருமகளை சிரிச்சுக்கிட்டே திட்டினா அவ உன்னை பார்த்து பஃபூன் சொல்லாம பின்ன என்ன சொல்லுவாளாம்? ஓகே, மூஞ்ச மாத்திடுவோம். இந்த பாருமா மருமகளே, காலங்காத்தால 5 மணிக்கு எந்திக்கணும் உனக்கு தெரியாதா? இன்னைக்கெல்லாம் பார்த்தனா என் பொண்ணு காலையில பெட் காஃபி குடிக்கவே இல்லை. நாளைக்கெல்லாம் 5 மணிக்கு எஞ்சி பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் காஃபி போட கலக்கி கரெக்டா 6 மணிக்கு பெட் காஃபி போட்டு கொடுத்துடணும், சரியா? ஓஹோ, உங்க பொண்ணு 6 மணிக்கு பெட் காஃபி குடிச்சிட்டு ஆஃபீஸ் போற மாதிரி நான் அதுக்கு 5 மணிக்கே இஞ்சி காஃபி பவுடர் கலக்கணுமா? சரியா போச்சு போங்க. 6 மணிக்கு இஞ்சி பெட் காஃபி குடிச்சிட்டு திரும்பவும் பெட்ல கவுந்தடிச்சு படுத்துட்டு 10 மணிக்கு தானே எந்திக்க போறா. அதுக்கு எதுக்கு நான் 5 மணிக்கு எந்திக்கணும்? அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கத்தானடி செய்யுது. ஆமா, உன் மருமக சொல்றதுல ஒரு நியாயம் கிடையாதுமா. நீ வேற அந்த சூரியன் மேட்டர் கொஞ்சம் சொல்லுமா, அப்படியே ஆடி அசைஞ்சு போயிரட்டும். ஓகே, அதாவது ஒரு கட்டாதான் பார்க்கலாம். ஓஹோ, கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் என் நாத்தோடதா, ஆக்ஷன் மட்டும் என் மாமியோடது போல. இந்த பாருமா மருமகளே, சூரியனை பத்தியா? சூரியன் ஆமத்தை பார்த்தேன், கொஞ்சம் சுள்ளுன்னு சுட்டரிச்சுக்கிட்டு சூடாத்தான் இருக்கு. இப்ப என்னதுக்கு? ஒரு பொண்ணுன்றவ சூரியன், அதாவது வானத்துல உதிக்கிற சூரியன் இருக்குல்ல, அது உதிக்கு முன்னாடி வீட்டுல எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணுமா. அதான் பொண்ணு கழகு. அது கூட காலையில 6 மணிக்கு டான உதிச்சிருது. ஏத்தே, யார் கூட யார வந்து சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க? சூரியன் நானும் ஒன்னாத்தே, சூரியன் நானும் ஒன்னா. ஏன் மருமகளே பொசுக்குன்னு கோவப்படுதே? பொறுமையா சொல்லுமா. அத்தே, சூரியன் எத்தனை மணிக்கு தூங்க போகுது? சாயங்காலம் 6 மணிக்கு. அது என்னமா உண்மைதான், சாயங்காலமே சூரியன் தூங்க போயிருது. பின்ன காலங்காத்தால சீக்கிரம் வந்து உதிக்கிறதுக்கு அதுக்கு என்ன கஷ்டமா? அதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லதான். ஆனா நான் அப்படியாத்தே, நீங்களும் உங்க மவனும் தின்னு போட்ட தட்டெல்லாம் கழுவிட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போய் படுக்கிறதுக்கு 11 மணி, சில நாள்லாம் 12 மணி ஆயிரும் தெரியுமா? வீட்டு வேலை செய்யறதோட முக்கியம் என்ன தெரியுமா? காலங்காத்தால 6 மணிக்கு டானி எந்திக்கிறதுதான். அப்ப ஒண்ணு பண்ணுவான், சூரியன் மாதிரியே சாயங்காலம் 6 மணிக்கு டான்னு நானும் போர்வை போத்தி தூங்கிடுறேன். காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது டான்னு எந்திரிச்சிடுறேன். எப்படி ஐடியா? என்னடி இவ பொசுக்குன்னு இப்படி சொல்லிப்புட்டா? பின்ன நைட்டு சமைக்கிறது, நம்ம தின்னு போட்டதை கழுவுறது, கிச்சனை கிளீன் பண்றதெல்லாம் யாரு? நம்ம 2 பேரும் தான். சரிடி, இனிமேல் நைட்டு சமையலை மட்டும் நீ பாத்துக்க. என்னது சமையலா? என் புருஷன் வீட்டுல சமைக்க சோம்பேறி பிடிச்சு போதா இங்க வந்திருந்தா இங்கேயும் சமைக்க சொல்றீங்களா? கிச்சன் எந்த திசை இருக்கோ அந்த திசை பக்கமே நான் போக மாட்டேன். உன் மருமக காலையில 6 மணிக்கு எந்திக்கா இல்ல 6:30க்கு எந்திக்கா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வேணா பெட் காபி ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா குடிச்சுக்கிறேன். அதுக்காக என்னாலாம் கிச்சனுக்கு போய் சமைக்க முடியாதுமா. நீ ஏன் உன் மருமகளே மெதுவா தூங்கி சீக்கிரமா எந்திக்க சொல்லு. டாடா பாய். இன்னைக்கு பொசுக்கு நீ இப்படி அந்தர்பல்ட்டி அடிச்சிட்ட. பின்ன சமைக்க சொன்னா
ஏன் நாத்தி நீயும் உங்க அம்மா சேர்ந்து நைட்டு சமைச்சு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறீங்களா? என்ன மதனி இப்படி சொல்லிட்டீங்க? ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? அண்ணி நைட்டுல எவ்வளவு வேலை செய்யறாங்க, காலையில எப்படிமா சீக்கிரம் எந்திக்க முடியும்? கொஞ்சமாவது அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க. நீ தானடி என்னை சொல்லவே சொன்ன, இப்ப நீயே மாத்தி பேசுற. ஏமா நான் அண்ணி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னேன், நீங்க மாத்தி வந்து சொன்னீங்கன்னா நானா பொறுப்பு? ஓஹோ, என் மாமியாருக்கு ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லாம நான் உன்னை வேலை செய்ய சொன்னோன்னு அந்த பல்ட்டி அடிக்கிற நீயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சிலர் நேம் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அருணுக்கும் ரோகிணிக்கும் இன்னைக்கு திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாங்க விண்ணரசி, செல்வம் தமிழ் செல்வம், பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபனா, ரோஜா, முத்துமீனா, கண்ணன், காகிஜா, ரியான், ஜோதி முருகன். உங்க நேம் இந்த லிஸ்ட்ல இல்லனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, அந்த வீடியோல உங்க நேம் சொல்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.